நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய அஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிற, அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவிட இருக்கிறாங்க. இந்த 2 மாதமும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசி அது. 2 மாதங்கள் சொல்றது இந்த மாசி பங்குனிங்க. இந்த 2 மாதமும், அதாவது பிப்ரவரி 14 ஏப்ரல் 14, இந்த இடைப்பட்ட இந்த 2 மாதங்களும் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிங்க. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. எதனாலனா உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் மாசி மாதம் முழுக்க சனியோடு இணைவார். பொதுவாகவே லக்னாதிபதி ராசியாதிபதி கோச்சாரத்தில் பாவத்துவம் அடையக்கூடிய காலங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். கவனம்னா என்ன அர்த்தம்? உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை கவனித்து பார்க்கணும். உடல்நலத்தில் அக்கறை செலுத்தணும். தந்தை வழி விஷயங்களில் சற்று அக்கறை செலுத்தணும். அதேமாதிரி அரசாங்கத்தில் பணிபுரியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 2 மாதங்களும் பெரிய அளவில் உயரதிகாரியுடைய அந்த அமைப்பானது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பானது நீங்கள் ஏற்படுத்திக்கணும். வேறு ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறேன், இப்போ போய் ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ ரூபா பணத்தை இறக்க போகிறேன், அதிகமான பணம் போட போகிறேன், அதிகமான இந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்ட போகிறேன், அப்படிங்கிறதுல தான் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தே தீர வேண்டும். எதனால்? உங்களுடைய ராசியாதிபதி மாசி மாதம் முழுக்க யாரோட இணைகிறாரு அப்படின்னா அந்த சூரியன் சனியோடு இணைகிறாரு. அடுத்த மாதம் பாருங்க, அந்த சூரியன் ராகுவோடு இணைகிறார். அப்போ இந்த 2 மாதங்களும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பெரிய முயற்சிகளை நீங்கள், அதாவது அன்றாட பணிகள், வேலைக்கு போயிட்டுருங்க, தொழில் செஞ்சுட்ருங்க. ஆனால் புதுசாக நான் ஒன்று செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஆர்வம் காட்டக்கூடாது. பொறுமையை கடைபிடித்தால் நிச்சயமாக நல்ல மாற்றமானது இந்த 2 மாதங்களுக்கு பிறகு இருக்கும். இது போன்ற அமைப்புக்கு என்ன தெய்வ வழிபாட்டு முறை எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடை நீங்கள் எடுத்துங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.